வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவியில் அடுத்தடுத்து சில சேஞ்சஸ் நடக்க போகுது. கூடவே புது சீலும் சீக்கிரமாக சன் டிவியில் ரிலீஸ் ஆக போகுது. புது சீலுக்காக சில பிரபலமான சீலும் முடிய போகுது. அந்த வருஷம் சீக்கிரமாக முடிய போகிற சன் டிவியில் பிரபலமான டிவி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சன் டிவியில் பிரியமான தொழில்னு புது சீரியல் சீக்கிரமாக வரப்போகுது. இதோட ப்ரோமோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த புது சீரியலுக்காக ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிற சீரியலை சேனல் தரப்பில் முடிக்கிறாங்க. சன் டிவியில் சீக்கிரமாக முடிய போகிற அந்த சீரியல் சித்தி 2. இந்த சீரியலை அடுத்தடுத்து வரப்போகிற புது சீரியலுக்காக முடிக்க போகிறாங்க. சன் டிவி ஆடியன்ஸ்க்கு இது ஷாக்கிங்கான நியூஸ் தான். அதுலேயும் குறிப்பாக கவினன்பா ஃபேன்ஸுக்கு சித்தி 2 சீரியல் முடிய போகிறது ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான். கிளைமேக்ஸுக்கான ஷூட்டிங்கை சித்தி 2 டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சீரியல் இறுதி கட்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வெண்பாவோட பிறப்பு ரகசியமும் யாழியோட மேரேஜ் எபிசோடு சீக்கிரமாக சித்தி 2 சீரியலில் வரப்போகுது. இனி சித்தி 2வோட அப்கமிங் எபிசோடில் இந்த ஹை வோல்டேஜ் எபிசோட் வரப்போகுது. இந்த 2 ஸ்டோரி வந்துட்டாவே சீரியல் முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வெறும் ரூமர்ஸாக மட்டும் சித்தி 2 முடிய போகுதுன்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நிஜமாவே சீரியலை முடிக்கிறாங்க. இனி சன் டிவி ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக சித்தி 2 சீரியலை மிஸ் பண்ணுவாங்க. எதிர்பார்ப்புக்கு இடையில ரொம்ப நாள் கழிச்சு தான் ராதிகா மேடத்தோட நடிப்பில் இந்த சீரியலை ராடன் மீடியா ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சந்திரகுமாரி சீரியலுக்கு அப்புறமா டிலேவாக தான் சித்தி 2 சன் டிவியில் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நைட்டு 9 மணிக்கு தான் இந்த சீரியலை லான்ச் பண்ணாங்க. சேனல் தரப்பில் எதிர்பார்க்குற அளவுக்கு டிஆர்பி சீரியலுக்கு கிடைக்கலன்னு சொல்லி 9:30க்கு சீரியலை மாற்றினாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் லோ டிஆர்பி ரீசனால் நைட்டு 10 மணிக்கு சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணாங்க. மறுபடியும் நைட்டு 10:30 மணிக்கு மாற்றினாங்க. ஃபைனலாக இப்போ டே டைமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சீரியல் நைட்டு 10 மணிக்கு சேஞ்ச் பண்ணதுமே ராதிகா மேடம் சீரியல்லேருந்து விலகிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறமா கவினன்பா பேஸ் பண்ணி தான் சீரியலோட ஸ்டோரி போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாகவே சீரியல் முடிஞ்சிடணும் எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் இப்போ அஃபிஷியலாக சித்தி 2 சீரியல் முடிய போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ராடன் இப்போ சன் டிவிக்காக சித்தி 2 சீரியலை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கலைஞர் டிவிக்கு பொன்னி கேரா ஃபானிராணி புது சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சித்தி 2 முடியறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் தான். ரொம்ப வருஷமாக சன் டிவிக்கு சீரியல்ஸ் பண்ண சில தயாரிப்பு நிறுவனம் சன் டிவி விட்டு வெளியேறிட்டாங்க. இப்போ அந்த வருஷத்தில் ராடான் மீடியாவை இடம் பிடிச்சிட்டாங்க. ராடான் மீடியா புது சீரியல்ஸை கலைஞர் டிவிக்கு பண்ணும்போதே சித்தி 2 சீரியல் முடிய போகுதுன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆல்ரெடி சன் டிவி விட்டு விகடன் வெளியே போயிட்டாங்க. அவனி மீடியா, ஹோம் மூவி மேக்கர்ஸ் இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ ராடானும் சன் டிவி விட்டு வெளியே போகிறாங்க. திருப்பிச்சர்ஸ் இப்போதைக்கு எந்த ஒரு புது டிவி சீரியலுமே பண்ணலை. மேபி சித்தி 2 சீரியல் தான் ராடான் சன் டிவிக்காக பண்ணுற கடைசி சீரியலாக இருக்கும். இனி ராடான் தயாரிப்பு நிறுவனம் புது சீரியல் சன் டிவிக்கு பண்ண வாய்ப்புகள், அதே சமயம் சித்தி 2வோட கிளைமேக்ஸில் ராதிகா மேடம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சன் டிவியில் சித்தி 2 சீரியல் முடியறதுக்கு முக்கிய காரணம் டிஆர்பி ரீசனும் அதர் டிவி சேனல்ஸ்க்கு ராடான் சீரியல்ஸ் பண்ணுறதும் தான். சேனலை பொறுத்த வரைக்குமே சீரியலை முடிக்க மெயின் ரீசன் டிஆர்பி ரேட்டிங் தான். அதே சமயம் தேவைக்கேற்ற மாதிரி அடிக்கடி டைமை மாற்றினதால சீரியல் ஆடியன்ஸ்ட்டை பெரிய லெவலில் ரீச் ஆகலை. இனி கவினன்பா மேஜிக்கல் ஜோடியை சன் டிவி ஆடியன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. சன் டிவியோட இந்த வளர்ச்சிக்கு ஒரு காலத்தில் ராடான் மீடியாவோட சீரியல்ஸும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுச்சு. பட் அவங்களோட சீரியல்ஸை மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மற்ற தயாரிப்பு நிறுவனத்தோட சீரியலுக்கும் சான்ஸ் கொடுக்காம டிஆர்பியை மட்டும் பேஸ் பண்ணி நல்ல ஸ்டோரிஸை சன் டிவி சேனல் தரப்பில் ரொம்பவே அவாய்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல ஸ்டோரிஸையே டிவி சீரியலை பார்க்க முடியாது. டிஆர்பி மட்டும்தான் சீரியஸை முடிவு பண்ணும். சித்தி 2 சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எப்போ போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.